கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. பாஜக விவகாரங்கள்ல கொஞ்சம் திரு ஸ்ரீனிவாசன் கவனிக்கிறவங்கிறதுனால திரு அண்ணாமலை பற்றிய பார்வை திரு அமித்ஷாக்கும் திரு நரேந்திர மோடிக்கும் வெவ்வேறாக இருக்கா? There are indications in that direction. இது தேவையில்லாத வம்பில் என்னை மாட்டி விடுற மாதிரி இருக்கு. அதாவது தலைவர்களுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியின் செயல்பாடு பல்வேறு விதமான பார்வைகள் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் மிகச்சிறப்பாக எலெக்ஷனியரிங் பண்ணது, அதே போல் அவருடைய இந்த எண் மக்கள் யாத்திரை, அதன் மூலம் ஒரு ட்ராக்ஷனை உருவாக்கினது, இதில் பொதுவாகவே அண்ணாமலை மேலே ஒரு மரியாதை உண்டு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இதன் மூலமாக தமிழகத்தின் மேலே ஒரு அதிகபட்ச எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எண் மக்கள் யாத்திரை, அதில் கிடைச்ச அந்த ட்ராக்ஷன், இதெல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி பிஜேபி வாங்கியிருக்கிற வாக்குகள் குறைவானதல்ல, ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததோட கம்பேர் பண்ணுறப்போ குறைவு. இப்போ அண்ணாமலையே திரும்ப 25% கிடைக்கும். எஸ், அந்த 25ங்கிறதோட கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் அது குறைவுன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இங்கேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னா, இதே போல் மத்திய தலைமை கூட எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்காங்க. எதிர்பார்ப்போட கம்பேர் பண்ணுறப்போ, ஆனால் பழைய பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ பிஜேபி ரொம்ப ஃபார் பெட்டராகவே பண்ணியிருக்கு. அதுக்கு மூல காரணம் இந்த 2.5 வருஷம் அண்ணாமலையோட உழைப்பு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திரு கோட்டீஸ்வரன், பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து இந்த எலெக்ஷனரிங்கில் அண்ணாமலையே இது வரைக்கும் எந்த மாநில தலைவரையும் எந்த ஸ்டேட் லீடரையும் உயர்த்தி பேசாத அளவுக்கு பேசியிருந்தார். பார்லிமெண்ட் ஸ்பீச்லையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சி அவர் வெளிப்படுத்துகிறார்ல. எங்களுக்கு நிற்கிறதுக்கு ஆளே கிடைக்காத மாநிலங்க, இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ % அப்படிங்கும்போது அதை ஒரு ரெக்கக்னிஷனாக பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்கங்கிற ஒரு துணி வருது இல்லை? இல்லைங்க, நம்ம பத்திரிகையாளர்கள் பார்வை எப்பவுமே ஷார்ப்பா இருக்கணும். இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 99 பாராளுமன்ற சீட்டு பிடிச்சிருக்காங்க. சரி, அந்த 99 பாராளுமன்ற சீட்டை வைத்து அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. அது போதுமா? இது ஒரு கட்சிக்கு, ஒரு 50 கால வரலாறு இருக்கிற ஒரு கட்சிக்கு 10 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட பிறகு 99 சீட்டு போதுமா அப்படின்னு போதும்னு சொல்லிட்டு அவங்க வெற்றின்னு கொண்டாடுற நிலையில் இருக்கிறாங்க. பட் அதுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியாமது. அதே மாதிரி இங்க அதே பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிலையும் அமித்ஷா அவர்கள் பார்வையிலிருந்து பாருங்க. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பொறுப்பு கொடுத்து கவர்னர் ஆக்கி அழகு பார்த்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை அழகு பார்த்து கவர்னர் ஆக்கினாங்க. ஈலா கணேசன் கவர்னர் ஆயிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களுக்கு மாநில பாஜக தலைவர் பதவி, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்க்கு தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க. எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்காங்க. 6 பேர் தமிழகத்தை சேர்ந்த பாஜகவினருக்கு பதவி, அலங்காரம், அங்கீகாரம் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு 40 சீட்டில் கிடைச்சது என்ன அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லைங்களா? அந்த கேள்வி யார் கேட்கறது? இப்போ இந்த 10 வருஷமா தமிழக பாஜகனால தேசிய பாஜகக்கு என்ன பலன்? நீங்க சொல்லலாம், வாக்கு விகிதாச்சாரம் கூடியிருக்கு, கட்சி வளர்ந்துருக்கு, திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி, இதெல்லாம் சொல்லலாம். உங்களால் ஐயா அமித்ஷா அவர்களுக்கோ இல்லை நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாராளுமன்ற எண்ணிக்கையில் ராஜ்யசபாலையோ இல்லை லோக்சபாலையோ எத்தனை பேரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க? அந்த எண்ட் டு எண்ட் ரிசல்ட் எங்கே, பர்ஃபார்மன்ஸ்னு எங்கே அப்படின்னு கேட்டால் இவங்க மாட்டிக்கிடுவாங்க. அது வழக்கம் போல் அப்படியே மழுப்பி கிழிப்பி கட்சி வளர்கிறது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுவாங்க. நீங்கள் எண்ட் டு எண்ட் ரிசல்ட் கேளுங்க. இப்போ டெல்லி காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, ரிசல்ட் என்ன? 7க்கு 0. காங்கிரஸ் கட்சி வாங்கினது அங்கே 0. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நம்ம கிரிட்டிக்கலாக தான் பார்க்கணும். கிரிட்டிக்கலாக பார்க்கும்போது தமிழ்நாடு பிஜேபி ஹஸ் டன் வெரி பேட்லி. இன்னைக்கு ஒருவேளை ஜெயிச்சிருந்தா இப்போ என்ன நடந்திருக்கும்? மேபி அங்கே அந்த கண்கொள்ளா காட்சி தமிழகத்திலிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்தை சேர்ந்த நம்ம தமிழர் ஒருத்தர் ஐயா மோடி அவர்களோட 3வது ஆட்சி கட்டில் அமைச்சராகிறாரு அப்படின்னும் போது அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஹி இஸ் ரெப்ரசன்டிங் திஸ் டிஸ்ட்ரிக்ட் இல்லை திஸ் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்லும் போது அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைக்காதோ பெரிய அளவுக்கு. மேபி முருகன் அவரை இண்டக்ட் பண்ணால் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். தமிழர் ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறார், அந்த சந்தோஷம் எல்லா தமிழர்களும் நான் உட்பட இருக்கும். அந்த சந்தோஷத்தை தமிழக பாஜகவினர் தமிழக மக்களுக்கோ இல்லை பாஜகவினருக்கே கொடுக்கலையோ அப்படின்ற அந்த கேள்விக்கு இன்னி தேதி வரலாம் தமிழக பாஜக பதில் கிடையாது. கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.